வணக்கம் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைய தலைப்பு என்னவென்றால், கனடாவில் மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் விட்டு செல்லும் இலவச பணம். இதை பற்றி பார்ப்போமா? வணக்கம் நண்பர்களே. கனடாவில் மக்கள் கடுமையாக உழைத்து வருமானம் ஈட்டுகின்றார்கள். ஆனால் தெரியாமலே பில்லியன் கணக்கான டாலர்கள் வரி நன்மைகளாக டாக்ஸ் கிரெடிட் அண்ட் டிடக்ஷன்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் கோரப்படாமல் விடப்படுகின்றன. இவை எந்த சட்டவிரோத வழிகளும் அல்ல, கனடா அரசு சட்டப்படி வழங்கும் நன்மைகளாகும். ஆனால் பலருக்கு இதை பற்றி தெரியாதால் அல்லது தங்களுக்கு தகுதியில்லை என்று நினைப்பதால் இந்த பணம் கைமாறாமல் போய்விடுகிறது. முதலாவதாக, வீட்டிலிருந்து வேலை செய்பவருக்கான செலவு கழிவு. வீட்டிலிருந்து வேலை செய்பவர்கள் வாடகை, மின்சாரம், பராமரிப்பு போன்ற செலவுகளின் ஒரு பகுதியை வரிக்கழிவாக கோரலாம். இதற்கு எம்ப்ளாயர், அதாவது உங்களை வேலைக்கு அமர்த்துபவர்கள் வழங்கும் T2200 அல்லது T2200S படிவம் தேவை. இதை நிரப்பி அனுப்ப வேண்டும் வருமான வரி செலுத்தும் பொழுது. இரண்டாவதாக, மருத்துவ செலவுக்கான வரி நன்மை. மருந்துகள், பல் சிகிச்சை, கண் சிகிச்சை, மருத்துவ பயண செலவுகள் ஆகியவற்றை நீங்கள் உங்கள் துணை அல்ல சான்றோர்களுக்காக இதனை கோரலாம். வருமானத்தின் ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டிய செலவுகள் மட்டும் தகுதி பெறும். மூன்றாவதாக, குழந்தை பராமரிப்பு செலவு கழிவு. வேலை அல்லது படிப்புக்காக குழந்தைகளை கேர்டேக்கர் பள்ளி முன் பின் பராமரிப்பு வைக்கின்றீர்களா? அந்த செலவுகளை வரி கழிவாக நீங்கள் கோரலாம். குழந்தையின் வயதை பொறுத்து வரம்போல் உள்ளன. மூன்றாவதாக, மாற்றுத்திறனாளி வரி நன்மை. நீண்ட கால உடல் அல்லது மனப்பாதிப்பு உள்ளவர்களுக்கு டிசபிலிட்டி டாக்ஸ் கிரெடிட் வழங்கப்படுகிறது. இந்த டிசபிலிட்டி டாக்ஸ் கிரெடிட்டை வழங்குவதற்கு பல ஏஜென்சி தரகர்கள் தங்களிடம் வந்தால் தாங்கள் உங்களுக்கு எடுத்து தருவோம் என்றெல்லாம் கூறுவார்கள். தயவு செய்து அவர்களை நீங்கள் நாட வேண்டிய அவசியமில்லை. இந்த பதிவின் பிறகு நீங்கள் இலகுவான முறையில் பலவிதமான காசுகளை இழக்காமல் செய்யக்கூடிய ஒரு உன்னத வழி. உங்கள் காசை சேமிப்பதற்காக நான் இதில் தரப்போவது, டிசபிலிட்டி என்று வந்தவுடன் உங்கள் மருத்துவரை, அதாவது ஃபேமிலி டாக்டர், அவருடைய அணுகி அவர் மூலம் அவரே அந்த ஃபார்மை நிரப்பி, இந்த படிவத்தை நிரப்பி அவரே அதை சர்டிஃபை பண்ணி அவர் மூலமாகவே அதை நேரே வரி திணைக்களத்துக்கு அனுப்பினால் உங்களுக்கு 1 வருஷம் அல்லது 9 மாதத்தில் அதற்கான மறுமொழிகள் கிடைக்கும். அதன் பின் ஏதாவது எப்பொழுது உங்களுக்கு அந்த டிசபிலிட்டி தொடங்கியதோ அதிலிருந்து பின்னோக்கி அந்த வரியை அவர்கள் சரிப்படுத்தி உங்களுக்கு திருப்பி அனுப்புவார்கள். தயவு செய்து இதை கவனமாக கேளுங்க, மறக்க வேண்டும். அடுத்ததாக, இது டிசபிலிட்டி டாக்ஸ் வழங்கப்படுவது. இதற்கு மருத்துவர்கள் உறுதிப்படுத்திய T2201 படிவம் அவசியம். அடுத்து, கனடா ஒர்க்கர்ஸ் பெனிஃபிட். குறைந்த அல்லது நடுத்தர வருமானம் பெறுபவர்களுக்கு பணம் திரும்ப கிடைக்கும், ரிஃபண்டபிள் கிரெடிட். இந்த நன்மை உதவுகிறது. வரி செலுத்த வேண்டியதில்லை என்றாலும் கூட இந்த தொகை கிடைக்கலாம். வேலை அல்லது படிப்புக்காக இடமாற்றம் செய்தீர்களானால் 40 கிலோமீட்டர்ஸ் அல்லது அதற்கு மேல் இடமாற்றம் செய்திருந்தால் பயணம், தங்குமிடம், உணவு போன்ற செலவுகளை கழிவாக கோரலாம். பல மாணவர்கள் இதை அறியாமல் விட்டுவிடுகின்றார்கள். கல்வி கட்டண வரி நன்மை. மாணவர்கள் பயன்படுத்தாத டியூஷன் கிரெடிட்டை துணை பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டிக்கு நீங்கள் மாற்றலாம். இதனால் குடும்பத்துக்கு உடனடி வரி சேமிப்பு கிடைக்கும். முதல் முறை வீடு வாங்குவோருக்கான நன்மை. முதல் முறையாக வீடு வாங்கினால் $10,000 டாக்ஸ் கிரெடிட், அதாவது $1,500 வரை வரி சேமிப்பு கிடைக்கும். தன்னார்வ தீயணைப்பாளர் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆண்டுக்கு 200 மணி நேரம் சேவை செய்திருந்தால் $3,000 டாக்ஸ் கிரெடிட், $450 வரி சேமிப்பு கிடைக்கும். வடக்கு பகுதிகளில் வசிப்பவர்கள், நோர்தர்ன் பகுதிகளில் வாழ்பவர்கள் உயர் வாழ்வு செலவுக்காக சிறப்பு கழிவுகளை கோரலாம். இதற்காக ஒரு படிவம் ஒன்று இருக்கின்றது. அந்த படிவத்தை நீங்கள் நிரப்பி அதில் எந்த ஆண்டு தொடக்கம், எந்த மாதம் தொடக்கம் எந்த மாதம் வரை அந்த அட்ரஸ், விலாசம் முழுவதையும் நீங்கள் நிரப்பி அனுப்ப வேண்டும். முடிவாக நண்பர்களே, இந்த நன்மைகள் தானாக கிடைக்காது, நீங்கள் தான் சரியாக கோர வேண்டும். சரியான தகவல், சரியான திட்டமிடல், அதிக பண சேமிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் இது போன்ற பலவிதமான
செய்திகளை நான் உங்களுக்கு அறிய தரவிருக்கின்றேன். தொடர்ந்து பார்க்கும்படி வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.